சுரக்காய்மடு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. பள்ளத்தாக்குகளை போன்று இருக்கும், என்றைக்கும் வட்டாத நீர்கள். தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி போன்ற பகுதிகளின் மலைப்பகுதிகளில் ஊர்ந்து வருகிற அந்த தண்ணீர் சுரக்காய்மடுவை கடந்துதான் பாலாற்றிற்கு வந்து பாலாற்றிலே காவிரியில் கலக்கும். 2 வாகனங்களும் பாலாற்றின் மேற்கு கரை காட்டு வழி சாலையில் மௌனமாய் பயணிக்கிறது. வீரப்பனார் படை கனகச்சிதமாக வேலை செய்திருக்கிறார்கள். சுரக்காய்மடுவிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு முன்புறமாகவே 14 இடங்களில் வாகனம் வருகிற சாலைகளில் கன்னிவெடியை பதித்திருக்கிறது. அதற்கு துணையாக மாடலியைச் சேர்ந்த சைமன் போன்றவர்கள், பிளவேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வீரப்பனாருக்கு பேரு உதவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அனைத்திலும் சுமார் 10 கிலோவிற்கு மேல் வெடிபொருட்கள் 14 குழிகளில். அதனை 14 குழிகளையும் ஒயரால் இணைத்து கிழக்கு புறமாக இருக்கிற பாலாற்றின் கிழக்கில் அடர்ந்த ஒரு வனத்திற்குள் பதுங்கி கொண்டது வீரப்பனார் படை. அங்கிருந்து பார்த்தால் வாகனங்கள் வந்து போவதை உன்னிப்பாக கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தேர்வு செய்திருக்கிறது வீரப்பனார் படை.